80 70 அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் இப்போ தான் 90 வரையும் கூட இருக்கலாம். 90/30க்கு மேலே இருக்கிறது வந்து ஹை. இது வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மி நார்மல் தான். லைட்டாக ஒரு ஒரு 2 இப்போ ஒரு 2 நம்பர் அவ்வளோதான். அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, நிறைய ஜூஸ்லாம் குடிக்காதீங்க. உங்களுக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். பிபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன் நிறைய ஒரு விஷயங்களை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். குட்டி பாப்பா தூங்கவில்லையா? காமா தம்பி பேசிக்கிட்டே இருக்கிறா. அவள் தூங்கி கொரட்டை இப்போ புஷ்ஷுன்னு வந்துட்டு இருக்கு. இவை வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கா. பேசிலாம் முடிச்சுட்டு தூங்கிடுவா, அவளே பேசிப்பா. கார்த்தி அண்ணா சாப்பிட்டீங்களா? சின்ன வெங்காயத்தில் என்ன சத்து இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க சந்தியா. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பெரிய வெங்காயம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அந்த சல்ஃபைடு கண்டென்ட்ன்றது பெரிய வெங்காயத்துலையும் இருக்குது. அந்த காரத்தன்மை அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆனால் பெரிய வெங்காயத்தை விட நிறைய விஷயங்கள் நம்ம மருத்துவ சார்ந்து ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, மூலிகையெல்லாம் செய்கிறாங்க, சித்த வைத்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்துலலாம் வடகம் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். முடி வளராமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஜூஸை வந்து நல்லா அரைச்சி வெடி கட்டிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தலைக்கெல்லாம் போடும்போது நல்லா க்ரோத் ஆகும். நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு தான். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய தெரியும். நிஜமாவே இந்த வெயில் சீசனுக்கு சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஆண்கள் இந்த மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மஞ்சக்காமாலை, இது எல்லாத்துக்குமே வந்து உடம்பு குளிர்ச்சி இல்லாத ஒரு காரணத்தினால தான் வருது. அதுக்கு வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இல்லையே இந்த மாதிரி பழைய சாதம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகாது. அது வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஹீட்னால் வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வராது. இப்போ இதுக்கப்புறம் வேர்க்குரு நிறைய பேருக்கு வரும். அதுக்கப்புறம் அலர்ஜி ரேஷஸ் எல்லாம் வரும், எரியும் உடம்பெல்லாம், கழுத்தெல்லாம் அலர்ஜி கொட்டுன மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி ஃபுட்டுலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மாதிரி வராது. நிறைய பலன் இருக்குது. ஆண்கள் நிறைய வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் மூஞ்சியில் பேஸ் வாஷு பண்ணலாமா? எனக்கு இருக்கிற அது அடியில் எதுவும் வராதா இல்லையா? என்னது வருவது இல்லை. சின்ன வெங்காயத்தை எடுத்து மூஞ்சியில் பேஸ் வாஷு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. எனக்கு இருக்கிற அது டாட்டில் எதுவும் வராதா? வராது இல்லை. ஃபேஸ்லலாம் போடக்கூடாது. வெங்காயம்லாம் வந்து ஃபேஸ்லலாம் போடக்கூடாது, தலையில் போடலாம். தலையில் ஹேர் நல்லா கருமையாக நல்லா வந்து சூப்பராக இருக்குது, பொடுகு இருக்குது, தலையில் வந்து பொடுகு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு டைமு நீங்கள் என்ன பண்ணலான்னா சின்ன வெங்காயம் அரைச்சி அதை வடிகட்டிடணும். அதை திப்பிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஜூஸை மட்டும் போட்டு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல்பில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பாடி ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஹேர் வந்து சூடுனால முடி கொட்டும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கொட்டாது. நான் தம்பி தான் முனிராஜ் ப்ரோ. சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? 130/7 இருக்கிறது. அப்படியா? லோவில் இருக்காப்ப என்ன சொன்னாங்க டாக்டர்? இருக்குது சந்தியா, அதுக்கு மேலே படிச்சிருக்காங்க எங்கள் ஃபேமிலி டாக்டர் சந்தியா. ஓகே. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? ஹையில் இருக்கா லோவில் இருக்கா பரவாயில்லையா? அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது கார்த்தி? 33 ஆகுது. நானும் சாப்பிட்டேன். 31. அப்புறம் சந்தியா, நீங்கள் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லவே இல்லை நைட்டு. நான் சொன்னேனே இட்லி சாப்பிட்டேன்னு. நீங்கள் வந்து சாப்பாடு ரைஸ் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, நான் வந்து இட்லி சட்னி சாப்பிட்டேன். அப்படிங்களா கார்த்தி? ஓகே. நீவா லைவ் பார்க்குறங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க.